வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதினா வச்சு ஒரு 10 நாள் கூட கெடாமல் இருக்கிற ஒரு தொக்கு பண்ண போகிறோம். இது ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்கு பேரண்ட்ஸ் பண்ணி தரத்துக்காக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், 2 கட்டு புதினாவை நன்னா அலம்பிடணும். கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும், நன்னா அலம்பி வடிச்சிட்டு அந்த தண்ணிலாம் வடித்த உடனே ஒரு பாண்லியில் அப்படியே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும். வதக்குறோமா, இந்த தொக்கு நீங்கள் ட்ரையாக தான் நான் பண்ணுறேன், கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்காதீங்க. ஏன்னா இந்த ட்ரையாக பண்ணால் அவங்க ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்காதுல்ல ஹாஸ்டலில் அந்த மாதிரி பசங்களுக்கு. அப்போ இதை வெளியிலேயே வச்சு அவங்க சப்பாத்திக்கும் சாத்து மேலேயும் போட்டு சாப்பிட்லாம். அதுக்காக நான் இதை இப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சி வீட்டில் வச்சுக்கிறதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் லேசாக தெளித்து அரைச்சிங்கன்னா அதை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெறுமனா போட்டதே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு புதினா. அதில் ஒரு லெமன், அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் போட்டு வதக்கியிருக்கோம். இது நல்லா ஆறினவுடனே மிக்சியில் அரைச்சிடணும். இப்போ இது நான் ட்ரையாக பண்ணதுனால பசங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க, ஹாஸ்டல் பசங்களுக்கு, வெளியில் இருக்கிற பசங்களுக்கு. இப்போ இதை நம்ம அரைச்சிடணும். அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சோண்டு பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கிறோம், கட்டி பெருங்காயத்தை. அப்புறம் அதே எண்ணெயிலே கொஞ்சம் கடுகை போட்டு வெடிக்க விட்டுறோம். இப்போது இந்த புதினா உங்களுக்கு லிவருக்கு ரொம்ப நல்லது. இந்த டைமில் நிறையா கிடைக்கும். குழந்தைங்க பாவம் ஹாஸ்டலில் சாப்பிட கஷ்டப்படுறதுனால அதை பண்ணி கொடுங்க. இப்போ கடுகு பிடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 மிளகா, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு அதை செவக்க வறுக்கிறோம். அதாவது அதுதான் இம்பார்ட்டன்ட், கருகக்கூடாது, ஆனால் செவக்க வறுக்கணும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, எப்போவுமே மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. எந்த காரத்துக்குமே வயிற்று புண்ணு வாய்ப்புண்ணு வராதுன்றதுனால மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ அரைச்ச விழுது பார்த்திங்களா எவ்வளோ கெட்டியாக அரைச்சிருக்கேன். அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா வெளியிலேயே ஒரு 5 நாள் 6 நாள் வச்சுக்கலாம், கெடாது. ஒரு 10 நாள் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் தேவையான காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னா அது செண்டு மாதிரி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரியும், அவ்வளோதான். அப்போ அந்த கட்டி பெருங்காயம் நம்ம வறுத்து வச்சதை அதை கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா நம்மளோட இப்போ தொக்கு ரெடி ஆகிடுது. இந்த தொக்கை நீங்கள் வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம். மேலே எண்ணெய் மாத்திரம் மிதக்கிற மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். நம்ம தொக்கு ரெடி. சோஷியல் மீடியா பேஜ் இருக்குல்ல, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க்கு கொடுக்குறேன். அதில் நீங்கள் அந்த சமையல் டிப்ஸு, மற்றபடி எல்லா ஐட்டமும் உங்களோட டவுட்ஸ் இருந்தால் கேட்டிங்கன்னா அதெல்லாமும் கிளியர் பண்ணுவோம். அதனால் நீங்கள் எல்லோரும் கீழே இருக்கிற டெலிகிராம் லிங்க்கை டச் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்துக்கிறதுக்காக நான் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.